ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காயை வச்சு ஒரு புளிக்கூட்டு தாங்க பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க, வழக்கமாக சொல்கிறது தான். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு அதோட வலுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா, இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்க பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெந்தயமும் பூண்டும் எண்ணெயில் போடும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக ஆட் பண்ண போகிறனால இப்போ ஆட் பண்ணல. இப்போ இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் இதை விட சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக சீக்கிரமாக டக்குன்னு முடிக்கணுங்கிறக்காக பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு உணங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வணங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணி அதை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த புளி தண்ணியிலேயே வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து கெட்டியாகி வந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் மூடி போட்டு வச்சிடுறேன். எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திக் பேஸ்ட்டாக வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்துருந்துச்சுங்க. இப்போ அவ்வளோதான், வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறக்கே நல்லா கெட்டியாகி சூப்பராக இருக்குங்க. இதை அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெசிபியாகவும் கொண்டு போகலாம். ஃபைனலாக இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.